ஒரு வீரனுக்கு மரணம் என்பது ஒரே ஒரு முறைதான். கோழை என்பவன் ஒவ்வொரு கணமும் சாகிறான். பிளட் கேன்சர் என்பது ஒரு பிளாக் வாரண்ட் மாதிரி. I will face blood cancer. I will challenge blood cancer. I will win over blood cancer or celebrate death through blood cancer. அன்னைக்கு இரவே டாக்டர் ஜெயலலிதா என்னை தொடர்பு கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு 18 கிரவுண்ட் நிலத்தை கவர்மெண்ட் ஆர்டராக கொடுத்தாங்க. 18 கிரவுண்டிலும் பெசன் நகர்லேயே, எதுக்கு முன்னாடியே. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த சிலர் அந்த இடத்த குறிப்பார்த்த சசிகலா நடராஜனோட வகையராக்கள் இதை எப்படியோ தடுத்து நிறுத்தி, என்னுடைய ஒரே கோரிக்கை சாவு கோரிக்கைம்பாங்க, அதாவது டெத் விஷ் அல்லது லாஸ்ட் விஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால், நம்முடைய தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல வீரனும் இருக்க முடியாது. வணக்கம் ஸ்ரீகாந்த் சரி சார். பிளட் கேன்சர் அறிவிச்சு இப்போது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்து இப்போ அப்போலோக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் இவ்வளோ மன உறுதியோடு எங்களை சந்திக்க நினச்சி ரொம்ப மெய்சிலிருத்து சார். எப்படி இருக்கீங்க சார்? என்ன ஒரு வீரனுக்கு மரணம் என்பது ஒரே ஒரு முறை தான். கோழை என்பவன் ஒவ்வொரு கணமும் சாகிறான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, cowards die many times before the death, but the valiant dies but once. லட்சக்கணக்கான பேருக்கு கராத்தை கற்று கொடுத்தனா சாவை பார்த்து பயப்பட முடியுமா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாஸ். பிளட் கேன்சர் என்பது ஒரு பிளாக் வாரண்ட் மாதிரி. பகத்சிங் தூக்குக்கு போகிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு அழுதாரா? உட்காந்து புஸ்தகத்தை படிச்சுட்டு முடிச்சுட்டு போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கராட்டே வீரன், ஒரு மக்களுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுப்பவன் உட்காந்து அழுதுட்டு அப்படி நோவே. அதையும் இந்த சாவையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். யார் ஒருவன் சாவை ஃபேஸ் பண்ணுறானோ அவனுக்கு என்றும் மரணம் இல்லை சொல்லுவாங்க. அதாவது சமுராய் ஹூ இஸ் ரெடி டு டை வில் நெவர் டை. சாவைங்கிறது எல்லாருக்கும் தான். அதை ஏன் சாவை நினைக்கிறீங்க? ஒரு அழகான முடிவுன்னு நினச்சிக்க வேண்டாம். எனக்கு இது அவங்க சொன்ன உடனே எனக்கு எல்லாரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு சந்தோஷ சிரிப்பு தான். முடிஞ்சு போச்சு, ஓகே வெரி குட், இதுதான் டைம். எனக்கு ஹார்ட்டை பிடிச்சிட்டு டக்குன்னு நான் விழுந்துடலையே, எனக்கு நீ இது உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு டைம் இருக்காது. ஒரு 2 நாள் இருக்கோ, 3 நாள் இருக்கோ, 4 நாள் இருக்கோ, எனக்கு அந்த டைம் இருக்குது பாருங்கள். நான் என்னென்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்வதற்கு அந்த நேரம் இருக்குது. ஸோ எனக்கு நான் ஆண்டவனாக கொடுத்த ஒரு அருமையான வரம் என்று தான் நினைக்கிறேன். அசரவே இல்லை. இன்னும் சொல்கிறேன், ஐ வில் ஃபேஸ் blood cancer. I will challenge blood cancer. I will win over blood cancer or celebrate death through blood cancer. ஒன்றுமே அசரவே இல்லை பாஸ். நீங்கள் மன உறுதியாக நல்ல ஸ்ட்ராங்காக தானே சார் நீங்கள். திடீர்னு என்ன ஆச்சு சார்? அதாவது கவலைகள் ஏதாவது இருக்கா? என்ன ஆச்சுன்னா, எல்லாமே நல்லா தான் இருந்தேன். எனக்கு பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. உடல் 24 கிலோமீட்டர் ஓடுவேன். இன்றைக்கி நான் டெய்லி வாக்கிங் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பாங்க, அது ஒரு ப்ரொசீஜர் பண்ணாங்க. எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன், அதை கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. எம்ஜிஆர் ஜானகி பெண்கள் கல்லூரியில் அங்கே தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், வில்வித்தை ட்ரெயின் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் 1994 ஆமாம் 1994 முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ முறை அவங்கள பார்க்க போனேன். அப்போ உலக சாம்பியன்ஷிப் மைண்ட் வந்த உடனே அவங்கள பார்க்க முடியல. என்னடா உலக சாம்பியன்ஷிப் வாங்கியும் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி என்ன கதவுகள் திறக்கப்படவில்லை என்பதற்காக அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக என்ன பண்ணேன்னா, அப்போ டிஜிபியாக இருந்த ஸ்ரீபாலை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி, அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதே பில்டிங்குக்கு வெளியே ரோட்டில் படுத்துட்டு கை மீது 101 கார்களை ஏற்றி 6 எலும்புகள் உடைந்த பிறகு 5000 ஓடுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் உடைச்சி அதில் ரத்தத்தால் டாக்டர் ஜெயலலிதாவோட படத்தை வரைஞ்சி, டியர் மேம் கிவ் மீ அ ஹேண்ட், கிவ் மீ சம் லேண்ட்னு கேட்டேன்.
பார்த்துட்டு இருந்த ஸ்ரீபால் வந்து அவர் எவ்வளோ சொல்லி போலீஸை சொல்லி நிப்பாட பாத்திரம் எல்லாத்தையும் தள்ளி முடிச்சு தான் பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய சாதனை பண்ணது கிடையாது. அன்னைக்கு இரவே டாக்டர் ஜெயலலிதா என்னை தொடர்பு கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு வந்து 18 கிரவுண்ட் நிலத்தை கவர்மெண்ட் ஆர்டராக கொடுத்தாங்க. 18 கிரவுண்ட் நிலம் பெசன் நகர்லே, எதுக்கு முன்னாடியே. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த சிலர் அந்த இடத்த குறிப்பார்த்த சசிகலா நடராஜனோட வகையராக்கள் இதை எப்படியோ தடுத்து நிறுத்தி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்ரீபால் சொன்னார் சீக்கிரம் வாங்கிருங்கன்னு. ஆனால் வந்து பார்த்தா அரை கிரவுண்டு கோயம்பேடு இல்லைன்னு வாங்க மறுத்தேன். மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் பார்க்க முடியும், அவர் பார்க்க முடியல. இந்த 18 கிரவுண்ட் எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. எத்தனையோ முறை எஸ்டிஏடியிலிருந்து கூப்பிட்டு என்ன சார் அது சைன் பண்ணி வாங்க மாட்டேன்ட்டேன். எனக்கு அது அரை கிரவுண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு. அதனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்க போது கராத்தேயில் நிறைய சாதனை பண்ணிட்டேன். 4 லட்சம் மாணவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன். 3000 சொச்சம் பேருக்கு டீச்சர் ஆக்கியிருக்கேன். பிளாக் பெல்ட் கொடுத்து டீச்சர் ஆக்கியிருக்கேன். 13 உலக சாதனைகளை படைச்சிருக்கேன். 147 சர்வ தேச விருதுகளை நானும் என்னுடைய மாணவர்கள் வாங்கியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் கராத்தேங்கிறது ஒரு ஜப்பானிய கலை. ஏன் நம்முடைய நாட்டுக்கலை, நம்முடைய தமிழ்நாட்டு கலை, நம்முடைய இந்திய கலை, நம்முடைய பாரம்பரிய கலை, நம்முடைய சரித்திர கலையான வில்வித்தையை நான் பரப்பக்கூடாதுன்னு அப்பா வில்வித்தை வீரர். அதே மாதிரி நான் தான் தமிழ்நாட்டுக்கு மொத 1979 ஃபஸ்ட்டு நவீன வில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 1980 இந்தியாவின் முதல் காம்பவுண்டு போ இயந்திர வில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது முடித்து 2005, அதாவது 25 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவிலே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணி ஒவ்வொரு ஊராக போயிட்டு நவீன வில்வித்தை வந்து பரப்புகிறேன். எனக்கு இனி கராத்தே வேணாம், கராத்தையை விட்டுட்டு வில்வித்தை பரப்ப ஆரம்பித்தேன். ஸோ வில்வித்தை பரப்ப ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் கவர்மெண்ட்டை போய் 5 பைசா காசு நாங்கள் இது வரைக்கும் வாங்கலை. ஆனால் முதல் தமிழன் ஸ்ரீதரன் ஒரு தான். டாக்டர் ஜெயலலிதா அப்போ வந்து அவங்களுக்கு தான் பணம் கொடுத்து ஒரு அம்பு வாங்கி காமன்வெல்த் கேம்ஸில் ஒரு சில்வர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் நான் என்னோடய மாணவரோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இந்தியாவிலே இது வரைக்கும் யார் அந்த சாதனை படைக்கல, வேர்ல்டு ரெக்கார்ட் போலண்டில் போய் யூத் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வாங்கிட்டு வர்றா. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக அடிச்சு தூள் கிளப்புறாங்க. அப்போ தான் டிசைட் பண்ணேன், வில்வித்தையில் தமிழ்நாடு தான் முத ஒலிம்பிக் மெடல் வாங்கணும். இதை டிசைட் பண்ணி இரவும் பகலும் உழைத்தேன். இந்தியாவில் நான் என்ன மாதிரி 2 பேர் மட்டும்தான் சர்வதேச வில்வித்தை சங்கத்தில் லெவல் 3 சர்டிஃபிகேஷன் வாங்கி கோச்சாக இருக்காங்க. லெவல் 3 சர்டிஃபைட் கோச். தமிழ்நாட்டில் 1998 தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் TAAT தி ஆர்ட்ரி அசோசியேட் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 27 வருஷமாக போட்டிகளை நடத்தி ஆர்ச்சர்ஸை பில்டப் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு நாட்டில் அவங்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி மெடல் வாங்கவும் ஒத்த கால் இருக்கேன். என்னுடைய மாணவி காம்னா ஜெயின் அப்படி அவங்கிறவங்க ஷாஷன் ஒரு காலேஜ், அவங்களோட சப்போர்ட்னால ஏறதால 2.5 கோடி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டு வந்தேன். சரியான ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் டாப்பு. இந்த பொண்ணு தான் அடுத்த ஒலிம்பிக் மெடல் வாங்குவா. போன பாரிஸ் ஒலிம்பிக்கில் அந்த ட்ரையலில் வந்து கொஞ்சம் சின்ன பாயிண்டில் அவளுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் இங்கிருந்து பாரிஸில் போய் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் காமிச்சிட்டு வந்தோம். சரி ரைட், அடுத்த ஒலிம்பிக்ஸ் தட் இஸ் LA ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம எப்படி மெடல் வாங்கணும்னு இரவும் பகலும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் சத்யா ஸ்டுடியோ, அவங்களும் எம்ஜிஆரோட குமார் ராஜேந்திரன் எங்களுக்கு ரொம்ப இதாக வந்து அதை ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவரை நாங்கள் ப்ரெசிடெண்ட் ஆக்கிட்டோம். எங்களுக்கு கொடுத்துருக்காருங்கிறதுனால, அந்த நிலத்தை கொடுத்துருக்காருங்கிறதுனால அங்கே தான் ட்ரெயினிங் எடுத்துகிட்ருக்கோம். சடனாக ஒரு பேரிடி மாதிரி என்னாச்சு, ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி அங்கே ரோடு போட போகிறாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அத்தனைக்கும் போட்டிகள் போல நடக்குது. போய் எங்கேயும் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. இன்றைக்கி சிட்டியில் இடமே இல்லையே ஆர்ச்சரி. ஏன்னா ஆர்ச்சரி பண்ணும்போது 50 ஒன்று வேறு எங்கேயாவது எதுவும் விளையாட முடியாது. பெரிய இடியாக இருந்துச்சு. எனக்கு 2-3 நாள் தூக்கமே வரல. எல்லாருமே டென்ஷன் பண்ணாதே பண்ணாங்கன்னா, ஏன்னா இடம் இல்லையே. பசங்க எல்லோரும் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு இரும்பல் வந்தது. இரும்பலில் பிளட் வந்துட ஆரம்பிச்சது. என்னடா இரும்பலில் பிளட் இருக்குன்னு உடனே சரி போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்னா, அங்கே சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேட் 1900 பேர் ப்ராக்டிஸ் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி அங்கே போய் இருந்துட்டு அங்கேயே இரும்பி பட்டு அதை முடிக்கணும்னு சொல்லி அதை முடிச்சுட்டு வந்து டாக்டர் வெங்கடேஸ்வராவை பார்த்து இந்த மாதிரி இரும்பலில் கொஞ்சம் பிளட் வரது உடனே டெஸ்ட்டு பண்ணுங்கன்னா அவர் அப்போ அன்றைக்கி இல்லை, ஊரில் இல்லை, திருப்பதியில் இருந்தால் டெஸ்ட் பண்ண சொன்னார். ஸோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வரது வரையும் வீட்டுக்கு வந்தேன். வந்தோடனே அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்து டாக்டர் ட்ரிலைட் இருந்து, சார் உடனே திரும்பி வாங்க,
உங்கள் பிளட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே டவுனாக இருக்குது, நீங்கள் இமீடியட் அட்மிட் ஆகும். ஏன்னா அது இமீடியட் அட்மிட் ஆகணும் சொல்லி திருப்பி ஓடினேன், அட்மிட் ஆனேன். அன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ஒருத்தருக்கு புரியலை, என்னன்னு புரியல. ஆனால் எல்லா ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது. ஹார்ட் நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்குது, நோ சுகர், நத்திங். ஆனால் பிளட்டில் ஒன்றுமே இல்லை, சிபிசி கவுண்டில் ஒன்றுமே இல்லைன்னு. இரவு 10 மணிக்கு ஒரு டாக்டர் வர்றாரு, வந்து ஆன்காலஜிஸ்ட், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு வேறு யாருமே இல்லை இங்கே சார், எதுவும் மறைக்காதீங்க, நம்ம மற்றவங்க மாதிரி கிடையாது, எதையும் சொல்கிறது. என்னை பார்த்தாரு. என்னோடய சர்வீஸ்லேருந்து சொல்கிறேன், 99% பிளட் கேன்சர் அப்படின்ட்டார். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோ. எனக்கு புரியும். பயம் இல்லையா? தேங்க்யூ எப்படி சார் பயப்பட முடியும் சார்? மனுஷனுக்கு இது ஒரு பெரிய வரம் சார். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டொப்புன்னு போயிட்டாருன்னா அதுதான் பேடு. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு சாக போகிறதுன்னு தெரிஞ்சால் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடலாமே. யார் யாரை பார்க்கணும், யார் யாருக்கு ஃபோன் பண்ணணும், யார் யாருக்கு மெசேஜ் போடணும், என்னென்ன எஃபியில் என்ன போடணும், நம்ம நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இதை செய்யக்கூடிய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவன் தர்றாருல்ல. ஸோ அதனால தான் ஐ தேங்க் ஹிம். நாளைக்கு இமீடியட்டாக உங்களுக்கு அந்த இடுப்பு போனில் வந்து ஒரு ஹோல் போட்டு அங்கேருந்து அந்த மஜ்ஜை அப்படிவாங்க, எலும்பு மஜ்ஜை எடுத்து அதை பயோப்சிக்கு அனுப்பணும், டெல்லிக்கு அனுப்பணும். வந்து அதை செக் பண்ணாங்க. சரி சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எங்கள் பசங்கள்கிட்ட சொல்கிறேன், பசங்க நல்லா இது அழுறதுக்கு என்னென்னு சொல்லி எல்லாரும் இப்படி சமாதானப்படுத்திட்டு நான் தான் சமாதானப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ரெடி பண்ணாங்க இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து இல்லை கேன்சல் பண்ணிட்டோம், அதை நாளைக்கு வச்சுக்கலான்ட்டார். ஏன் சார் அப்படின்னா, ரத்தம் உங்கள்கிட்ட ரொம்ப சுத்தமாக இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே 2 பாட்டில் பிளட்டு அண்ட் 1 பாட்டில் பிளேட்லெட் போட்டாங்க. 2வது நாள் 2 பாட்டில் பிளேட்டு, இருந்தும் ரத்தம் இல்லைன்ட்டாங்க. என்னடா அதுன்னு பார்த்துருந்தேன். சரி அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு ரொம்ப வேண்டிய டாக்டரு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு. என்னோடய ஸ்டூடெண்ட்டோட அப்பா டாக்டர் ரமணா அப்படின்னு. அவர் தான் ஃபுல்லாக அடிக்கடி வந்துட்டு பார்த்தாரு. அவர் வந்து, சார் எனக்கு உங்கள் ரிப்போர்ட் பார்த்துரும், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லலை உங்கள்கிட்ட, நீங்கள் இம்மீடியட்டாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதை டிலே பண்ணவே முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் எப்படியாவது நீங்கள் அங்கே வந்துருங்கன்னாரு. யூஸ்வலாக தெரியும், ஒரு டாக்டர்கிட்ட நம்ம சொல்லி வரதா இருந்தால் அந்த முடிச்சுக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு 4 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க. அதனால் அடுத்த நாள் காலையில் ஒரு லெட்டர் எழுதி கூட அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி, சார் நான் சொல்லாமல் கூட தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி நேராக கிளம்பிட்டு அவன் நர்ஸ் நிறுத்துனாங்க. அவங்க தள்ளிட்டு நான் நேராக வந்து கார் ஏறி அந்த ஹாஸ்பிட்டல் கார் ஏறி நெக்ஸ்ட் டே மார்னிங் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடி இடையில வந்து இந்த நாய்க்குட்டியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அடையார் கேன்சர் அட்மிட் ஆனோட வந்து அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஏழாக்கிற மாதிரி போய் நான் களிமாலாம் ஊதி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட என்னென்ன செய்யணும், யார் யார் செய்யணும், என்னோடய எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே ஒரு மேட்டர் தான், ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும், அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைனிங் பண்ணணும், எல்லாத்தையும் அதுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க. வந்து இமீடியட்டாக கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு மாற்றுறாங்க. மாற்றி திருப்பி பிளட்டு ஏற்றுறாங்க. ஏற்றி அன்னைக்கே அந்த இது பண்ணுறாங்க பயோப்சி. அதில் 2 இருக்குது. ஒன்று பிளட் போன் ஆஸ்பிரேஷன், இன்னொன்று போன் பயோப்சி. அப்படி இப்படி இல்லை, ஏன்னா வலி ஒரு ஓட்டை மாதிரி போடுவாங்க, போட்டு அந்த மஜ்ஜை எடுப்பானுங்க. உங்களுக்கு இது வேணுமா, நாங்கள் மயக்க மருந்து வேணுமா, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணிக்கிறேன்னு. ஸோ அது முடிச்சுட்டு வந்தோம். வந்து ஈவினிங்கே டாக்டர் வந்து சொன்னார், சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சொன்னாங்க ஈவினிங்கே ஒரு அப்ராக்சிமேட்டை தெரிஞ்சிடும், ஏன்னா போன் ஆஸ்பிரேஷன் ஸ்லைடில் தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்கிறது தெரியல, அது பிளட்டே இல்லை, செல்லே இல்லை. ஸோ கேன்சர் தான் தெரியல, கேன்சராக தெரியலன்னு எல்லாருக்கும் எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் அப்படி சந்தோஷப்படாதீங்க, கேன்சர் இல்லைன்னா, கேன்சர் செல் இல்லைன்னா அந்த ஸ்லைடில் செல்லே இல்லை, ஏன்னா பாடியில் பிளட்டே இல்லைன்ட்டாங்க. என்னடா அது அப்படின்னு. சார் இந்த ரிப்போர்ட் எப்போ வரும்னா 3 days ஆகும். ஏதாவது இருக்கா அது சீக்கிரம் பண்ணுறதுக்கு? எதுவுமே கிடையாது. அது வந்து ஏன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அது கரெக்டாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட் சார். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை சாந்தா அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் வராங்க. சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சிஸ்டத்தை நம்ம தாண்டவே முடியாது. 3 days ஆகியே தீரும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட அது நிறைய பண்ணணுமா, பண்ணி இவங்க பார்த்து அவங்க பார்த்து நிறைய பண்ணிடுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபீவர் வருது, ஒரு மாதிரி இதாகுது, உடனே பிளட் ஏற்றுறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். இதில் வந்து என்னென்னா வில்வித்தை இது நடந்துகிட்ருக்கு கேம்ப் இந்த மாதிரி டெல்லியில். நான் தான் அதை நடத்தணும். அதை உருவாக்கி
இந்தியா பூராவுமே வந்து 482 புது வில்வித்தை பயிற்சியாளர்களை உருவாக்கி அவங்களுக்கு சிலபஸ்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு ரேங்க் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் நான் தான். எனக்கு செகண்ட் ஹேண்ட் யாருமே கிடையாது. அதனால் பெட்டில் இருந்தே உட்காந்து ஃபுல்லாக டெய்லி கிளாஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் படுக்கிறது, திருப்பி கிளாஸ் எடுக்கிறது, இதே தான் 2-3 நாள் நடந்துகிட்ருக்கு. நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து யாரை வச்சு பண்ணணும், இது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்னால் அந்த ரிட்டன் வரலை. ஓவராலாக டாக்டர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா பிளட் கேன்சரை விட கொடியது. இட் இஸ் கால்ட் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. பிளட் கேன்சரில் என்ன ஆகும்னா நம்ம மஜ்ஜை வந்து ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் அது வந்து புற்றுநோய் ரத்தம். இதில் என்னென்னா மஜ்ஜை வந்து ரத்தத்தையே ப்ரொடியூஸ் பண்ணாது. மஜ்ஜை வந்து ஒயிட் பிளட் கார்பசல், ரெட் பிளட் கார்பசல் அண்ட் பிளாட்லெட்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணணும். சுத்தமாக ஜீரோ ப்ரொடக்ஷன்னு வந்துருச்சு. என்ன இதுக்கு இருக்குன்னா, இதுக்கு வந்து 30 வயசுக்கு கீழே இருந்தால் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இன்னொருத்தர்கிட்ட எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இல்லை. சரி, வேறு என்ன இருக்குன்னா, ஏதாவது மெடிசன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு நாள் வாழ்கிறதுனா 2 பாட்டில் பிளட்டு பிளேட்டில் பண்ண அது வரைக்கும் போடலாமான்னா நோனும் அதுவும் முடியாது. 2 நாளுக்கு மேலே நம்ம ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக பிளட்டு கொடுத்தா அதே உங்களுக்கு ஆப்போசிட் ஆகிருந்துச்சிட்டாங்க. அதே மாதிரி சார் நீங்கள் எப்போ வெக்கேட் பண்ணுறீங்க கேட்டாங்க. இன்னும் சார் நான் இங்கே இருக்க இல்லை, நீங்கள் வேணும்னா நீங்கள் இருங்க, பட் இங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட இல்லை. இங்கே கேன்சர் மட்டும் இருந்தால் பார்க்கலாம். இது வந்து அதையும் தாண்டிய ஒரு கொடுமையானது. அதனால் நீங்கள் வந்து அப்போலோ உடனே டாக்டர் ரமணா அவரே ரொம்ப ரொம்ப க்ளோஸு எனக்கு. எல்லாத்தையும் என்கொயர் பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட்டு புரோட்டான் அப்போலோன்னு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து டாக்டர் ஜோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் அங்கே போகிறது தான் பெஸ்ட்டுட்டாங்க. வீடை சேல் பண்ணுறேன்னு போட்டிருக்கீங்க சார். இதோட விலை சிஷியர்களே நிறைய பேர் இருப்பாங்க சார். எனக்கு குழந்தை கிடையாது, எனக்கு ஃபேமிலின்னு நீ ஒன்றுமே கிடையாது. 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. இப்போ இது அப்படி விட்டு போனால் முடிஞ்சு போச்சே. என்ன யார், அதாவது நம்ம இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு இடமா, அவ்வளோ பெரிய இடம் இது, 22 போர்ஷன் இருக்குது. புத்தா சேம்பர் இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கராத்தைக்கு ஒரு இடம் இருக்குது, மியூசிக்கு ஒரு இடம் இருக்குது, என்னோடய ஓவியங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. யார் பார்த்துக்குவா? வேஸ்ட்டு. செத்த பிறகு எவனும் திரும்பிட்டு பார்க்க மாட்டான். அவன் எனக்கு உனக்குன்னு சொல்லி எப்படி எம்ஜிஆருக்கே ஜெயலலிதாக்கே இந்த மாதிரி இருக்கும்போது, ஐ திங்க் த வைஸ் திங்ஸ் டு டூ இஸ் டு செல் இட் அண்ட் ஸ்பெண்ட் இட் ஃபார் மை ட்ரீம். எனக்கு என்ன கனவு இருக்குது, எது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. எனக்கு சந்தோஷம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும். 3 ஸ்டூடெண்ட்ஸு, காம்னா, மஹிமா அண்ட் சஞ்சனா. சஞ்சனா சின்ன பொண்ணு, அவளுக்கு அது இப்போ அவளுக்கு ஒரு ட்ரைனிங்கு சப்போர்ட்டு. இந்த 2 பேரும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மெடல் வாங்க வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு முதல் மெடல் வரணும் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வரணும். அதுதான் என்னோடய கனவு. அதனால தான் சேல்னு. ஆனால் அந்த சேல்னு போடுறதுக்கு எனக்கு பட்ட கஷ்டம் தான் தெரியும். ஏன்னா 36 வருஷம் இந்த இடத்துல வந்திருக்கேன். பல உலக சாதனைகள் இங்கே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முக்கும் வந்து நான் நினச்சி வாங்கி போட்ட இந்த இடம். அதே மாதிரி வந்து அத்தனை ஓவிய கண்காட்சிகளை நடத்தியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கல்பனா சாவ்லாவோட சிலை, என்னோடய மாணவி தான் முதல் கல்பனா சாவ்லா வீரதீர செயலுக்கான அவார்டு வாங்கினா. ஜெயலலிதா மேடம் வந்து இதையும் திறந்து வச்சாங்க. கல்பனா சாவ்லாவோட சிலை. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போப் ஜான் பாலோட சிலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவீரன் அழகுமுத்துக்கோனோட சிலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் நல்லா சிற்பி, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது தான் மேடம் ஜெயலலிதாவோட சிலையை வந்து நான் ரத்தத்தில் பண்ணேன். இத்தனை பொருள்கள் என்ன செய்ய முடியும், யார் என்ன யாருக்குமே தெரியாமல் விடுமே. அதனால தான் யோசிச்சேன். ப்ளஸ் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட்டு டிசீஸ் நான் என்னோட இந்த ரத்த புற்றுநோய் ஏப்ளாஸ்டிக் அனீமியாங்கிறது உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் டிசீஸ். குறைந்தபட்சம் 60 லட்சம் ரூபாய் ஒரு பேக்கேஜே. 60 லட்சம் ரூபா. நம்ம ஒரு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது இப்படி சுற்றி முட்டி பார்த்தா 5-10 லட்ச ரூபா. நான் போன அந்த 6 நாள்லேயே வந்து 9 லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு. 9 நாள். இப்போ நம்ம இதில் பண்ணுறதா இருந்தால் 50 குறைந்தபட்சம் 50 லட்சம் கொடுக்கணும். நான் வந்து யார்ட்டையும் கை ஏந்திர ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெவர். செத்தாக கூட நான் கேட்க மாட்டேன். கவர்மெண்ட்டை இருந்து எனக்கு காப்பாற்றுறது இல்லை. ஏன்னா என்னோடய நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரே ஒரு அப்பீல் நீங்கள் போடுங்க, எனக்கு என் சிகிச்சைக்காக விண்ணப்பன க்ரௌட் ஃபண்டிங்கில் 50 கோடி ரூபா வாங்கி தரோன்னா எனக்கு 5 ரூபா கூட வேணான்ட்டான்ட்டேன்.
நான் என்னோட சொத்து இருக்குது, நான் அது செலவு பண்ணி அது என்னோட இதுக்கு செலவு பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சது வருது. ஸோ அதனால் பில்டிங்கை சேலுக்கு போட்டாச்சு. நல்ல பயர் வந்தால் நாளைக்கு விற்றுற போகிறேன். பொருள்கள் எல்லாத்தையும் வந்து யார் யாருக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் யார் இதை நல்லா வச்சுக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னோடய ஸ்கூல் மேட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு, அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான், என்னோடய கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் கிளாஸ்மேட் கணேசன்னு, அவன் நல்ல படம் வரைவான். ஏதாவது 7000 படங்கள் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வருஷம் ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடத்துகிறேன். அதை எடுத்துக்கூடாதுன்னா நான் எடுத்து வச்சு எல்லாம் பக்கா வருஷம் ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்கிறேன். சிலைகள் இருக்குது. இந்த சிலை கவர்மெண்ட்டை வந்து ஃப்ரீயாக அதை எடுத்துகிட்டு இதோட காப்பி போட்டு நல்ல இடத்துல வச்சாங்கன்னா, ஏன்னா கல்பனா சாலா சிலை வந்து இந்த மாதிரி ஒரு சிலை எங்கேயுமே கிடையாது. இந்த வில்வித்தை அதுக்கான இடம் இருக்கு இல்லையா சார், அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட உங்களுடைய இது என்ன சார்? என்னுடைய ஒரே கோரிக்கை, என்னுடைய சாவு கோரிக்கைம்பாங்க, அதாவது டெத் விஷ் அல்லது லாஸ்ட் விஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால், நண்பர், இளைஞர், நம்முடைய தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவரை சந்திச்சிருக்கேன். அவருக்கு ஒரு காம்பவுண்ட் போவும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் இது வரைக்கும் எஸ்டிஐடிட்டே போய் எனக்கு காசு கொடுக்குன்னு கேட்டது கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை அவர்கிட்ட இருக்குது, என்னென்னா தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதா இருந்தால் நமக்கு வில்வித்தை பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு வேணும். எனக்கு அந்த முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, ஆனால் அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வில்வித்தைக்கு உடனடியாக ஒரு கிரவுண்டு கொடுத்து எங்கள் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு தயவு செஞ்சு கொடுங்க. அது கொடுக்குற வரைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அந்த ரோடு இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அதை கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஷாக்காகி வந்ததோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த ஒர்க்கை இம்மீடியட்டாக நிப்பாட்டி, ஒன்று அது பக்கத்துலேயே ரோடு இருக்குது, அது அப்படியே ஒரு சுற்றி லைட்டாக சுற்றினாலும் அது எங்கள் பசங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. இல்லை இந்த கிரவுண்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த இதை நிப்பாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க, காம்படிஷன்லாம் பண்ண விடுங்கிறது என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. அதே மாதிரி நான் ட்ரெயின் பண்ண விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல வீரனும் இருக்க முடியாது. அவர் கையில் கார் எல்லாம் ஏறும்போது நிறைய பேர் சொன்னாங்க ட்ரிக்கானு. அவரே ப்ராக்டிஸ் பண்ணி நான் தான் இருந்து பண்ணி அவரை வந்து ட்ரெயின் பண்ணி. ஸோ விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கைனா என்னென்னா, தயவு செய்து என்னை வந்து பாருங்கள். நான் சில விஷயங்கள் அது நீங்கள் பிஸியாக இருந்தால் பார்க்காட்டே கூட பரவாயில்ல, வில்வித்தை பரப்பாக பாருங்கள். எங்கே இருந்தாலும் 4 வார்த்தை எல்லோரும் வில்வித்தை கற்றுக்குங்கன்னு நீங்கள் சொல்ல வச்சிங்கன்னா அதே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வில்வித்தை நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும், அதுதான் என்னோடய பெரிய ட்ரீம், கனவு. இது விஜய்க்கான ஒரே ஒரு கோரிக்கை. ப்ளீஸ் ப்ரொமோட் ஆர்ச்சரி. 3வது என்னோட ரொம்ப பெரிய மாணவர், ஏன்னா 2 பேருமே ஒரே படத்தில் நடித்தாங்க, ஒரே ரோலில் நடித்தாங்க. ஒன்று வந்து நம்ம பவன் கல்யாணுக்கு மொத இங்கே 1 வருஷம் இங்கே தங்கியிருந்தார். தங்கி காலிலேருந்து எந்த மாதிரி டீ எனக்கு போட்டு கொண்டு வருவார். ஸோ அவருக்கு பவன்னு பேர் நான் தான் கொடுத்தேன். அவருக்கு தெரியும் எப்படி நம்மலாம் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரெயின் பண்ணோன்னு. அவருக்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, தயவு செஞ்சு உங்களால் முடிந்தால் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பேசி இந்த லேண்ட் வாங்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வழி பண்ணுங்க. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் பவன் கல்யாணும் விஜயும் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒலிம்பிக் மெடல் வரை கொண்டு போகிறது உங்களுடைய பொறுப்புன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய கனவு நிச்சயம் நிறைவேறும் சார். அது நீங்களே இருந்து பார்ப்பீங்க, ட்ரீட்மெண்ட் குணமாகி வருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது பாஸ். 10 நாள் வாழ்ந்தாலும் 10 நாளில் ஒரு ஏதாவது சாதனை பண்ணால் போக மாட்டேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் லேசாக போகிற ஆள் கிடையாது. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.